வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வரலாற்றில் முதன்முறையாக நடக்கும் அரசியல் மாற்றம் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. இப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு எல்லாமே மக்கள் எல்லாருமே அறிவீர்கள். ஒரு மாற்றம், புரட்சிகரமான மாற்றம் நடந்துகிட்ருக்கு தமிழக அரசியலில். கிட்டத்தட்ட மாற்றம் நடந்து பல வருடங்கள் ஆகியும் இப்போ தான் இன்னும் அடுத்த கட்டமான மாற்றம் அரசியலில் நடந்திருக்கு. இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகம் மக்களா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசித்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தமிழகத்திற்கு பொற்காலமாக அமையப் போகிறதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா மாற்றத்தை மக்கள் சிந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பெரும் விதத்தில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும்பான்மை கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அதிக வாக்குகளையும் அள்ளியுள்ள விஜய் இந்திய அரசியலில் முக்கிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். கடந்த 26 ஆண்டுகளில் முதல் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சி என்ற சாதனையை தாவேக நிகழ்த்தியுள்ளது. அந்த பட்டியலில் யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட விஜய் எவ்வளவு சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறார் என்பது தான் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் வாங்கிய வாக்குகள் என்பது மிக மிக அதிகம். ரொம்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் அல்லவா, எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளாக இருந்தவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சியை பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டது விஜய்க்கான பார்த்திங்கன்னா அந்த வாக்கு சதவீதங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய் பெரும்பான்மை கிட்டத்தட்ட 34.9% ஓட்டுக்களை பார்த்திங்கன்னா விஜய் தமிழகத்தில் பெற்றிருக்கிறார். ஸோ அப்போ பார்த்துக்குங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள், நம்ம சேனலில் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம், மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும்பான்மை என்பது இருக்குன்றது அதே போன்று நடந்து விட்டது. நாம் சொன்னது போலவே கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையக்கூடிய சூழல் என்பது வந்துவிட்டது. இதன் பிறகு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெகு விமர்சையாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பார்த்திங்கன்னா பட்டாசு வைப்பது, கேக் வெட்டுவது, அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வைப்பதுன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அதாவது சமூக வலைதளங்களும் எங்கே பார்த்தாலும் டிவிக்கு அப்படின்ற மாதிரி தான் மாறிட்டுருக்கு. ஸோ தமிழகமும் எங்கே பார்த்தாலும் டிவிக்கு அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுதான் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான புரட்சி தளபதி விஜயால் நடந்திருக்கிறது என்பது யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரத்தில் தற்போது பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை